விடனா விட. ரெண்டு பேருக்கும் வெளியில இருக்கிற கோவத்தை வீட்ல காட்டுறதே வேலையா போச்சு. நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாட்டி எனக்கு என்ன? டேய் நான் சாப்பிட போறேன். ஏமா உயிர் வாங்கி இருக்க? உனக்கு பசினா நீ தின்ன. என்ன டார்ச்சர் பண்ணிருக்க? சரி சரி நீ ஒன்றும் சாப்பிட வேணாம். பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக் ஷெட்ல உங்க அப்பா வண்டி இருக்கான், ஏதோ ரிப்பேரா, அதை போய் எடுத்துட்டு வந்துரு. இல்லைன்னா நாளைக்கும் அந்த மனுஷன் நடந்து தான் போகணும். நடக்கட்டும். ஸ்டேஷன் பக்கத்தில் வீடு சொல்லி தான் அங்கேருந்து இங்கே வந்தீங்க. அப்புறம் எதுக்கு பைக்கு? அந்த நந்தே போ சொல்லு. வர வர உனக்கு திமிர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுடா. பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக் ஷெட்டுக்கு போயிட்டு வர முடியாது. ஆனா கிரிக்கெட் விளையாட மட்டும் 10 கிலோமீட்டர் போவல. போலாமா? இனிமே நான் கிரிக்கெட் விளையாட போல. போதுமா? திருப்தியா? ஆனா அதே மாதிரி கடைக்கு போக மாட்டேன், மெக்கானிக் ஷெட்டுக்கு போ. ஏய் இல்லடா. ஏய் அறிவிதா பேட்டை குடுறா. எவடா அடிச்சது? அண்ணா நான் இல்ல. ஏன்டா விடு? வாங்க மேட்ட சொல்றவா. இம்ரான் அண்ணா தான அடிச்சது. ஏய் எவடா இங்க இம்ரான்? இதோட புடி. மச்சி எங்க வீட்ல டிவி ரிமோட் வேலை செய்யலடா. ஏய் எவடா அந்த பால் அடிச்சது? எங்க அத்தை நாளைக்கு காலையில தான் ஊர்ல இருந்து வராங்க. 4 மணிக்கு காத்துட்டு இருந்தோம். நீ வரடா. ஏய் ஏய் நான் தான் 2 மணிக்கு சினிமா போறேன், நீ வரியா? ஏய் இந்த பாட்டி போட்டோ வந்துச்சுடா. பாட்டி பண்ணா வந்துச்சானா? ஏய் அண்ணா பாட்டி போட்டோ தான வந்துது. எங்க பாட்டி பத்தி தப்பா பேசினா அவள சொல்லிட்டேன். ரகு சாரி ரகு. அதுக்கு என்ன எவிடன்ஸ்? மாமே ஏய் அப்படியே வச்சிண்டாரா. அவருக்கு அவங்க டீம்ல பனியன் ஜட்டிகள் மாதிரி என்னடா சும்மா நோயினே போடா. சாரி ரகு தெரியாம படிச்சிரு. சாரி சாரி ரகு தெரியாத சும்மா ராக்கஸ் டீ-ஷர்ட்ரா மணிதனி தூக்கிட்டதல்ல. நான் தான் கட்டப்பா. சும்மா நே சும்மா நே ரகு சாரி ரகு தெரியாம படிச்சிரு. சாரி சொன்னா கடாத வந்துச்சுடா. எவடா ஏய் அடிச்சது? சாரி சொன்னல, யார் அடிச்சா என்ன? போ போ. ரகு ரகு போய் கிரவுண்ட்ல ஆடு. நான் போயிட்டு தல தல எங்க ஏரியால வந்து எங்க விளையாட எங்களுக்கு சொல்ல தெரியா நீ? நான் பர்பா நீ. டேய் என்னடா ஜோக் அடிச்சுக்கற? அவன் ஏரியா பூஸ்ல அத நம்மள பத்தி தெரியல. சாவுச்சு. வரலன்னு வச்சுக்க. என்னடா அந்த பையன் சின்ன பையன் மாதிரி வீட்ல பால் வந்துச்சு, கண்ணாடி வந்துச்சுன்னு மூட ஸ்பாயில் பண்ணா மச்சான். ஏய் உங்க வீட்டு கண்ணாடி வச்சா நீங்க சும்மா விட இருப்பீங்க. நாங்கடா நீ நான் அவனுக்கே சப்போர்ட் பண்ற. நம்மளால அடி வந்துட்டான். அவன் போட்ட த்ரோவே உன்னால பிடிக்க முடியல. உன்னெல்லாம் டீம்ல சேர்த்துக்கிட்டு ஏய் கேப்டன் இவனெல்லாம் டீம்ல சேர்த்துட்டு இருக்கிய. உன்னால நான் திட்டுறான் அவன். அவன் எவ்வளவு ஃபோர்ஸா போட்ட தெரியுமா? கையெல்லாம் எரியுது. ஏய் உர்ரா ஆம்புலன்ஸ்ல ஏத்திறவனே. டேய் இந்த மேட்டர் தயவு செய்து விடுறீங்களா? எங்க அப்பா தெரிஞ்ச டார்ச்சர் பண்ணுவான்டா. ஏய் என்ன சொன்ன? உங்க அப்பா தெரிஞ்ச டார்ச்சர் பண்றானா? எப்பறா வருது? எவ்வளவு ஜாலியா இருந்தோம். அந்த பையன் மூட ஸ்பாயில் பண்ணால. மூட ஸ்பாயில். ஏய் மூடு ஸ்பாயில் ஆச்சா? அப்ப சரக்கு அடிச்சா ஆகணும் மச்சான். ஆமா மச்சான். கைய குர்ரா. சூப்பர் ஐடியா. சரக்கு அடிச்சா. ஆமா மாப்ள சூப்பரா. காசு கொடு. சரக்கு. அது தானா வருது மச்சான். காசு கொடு. காசு கை குர்ரா ஃபர்ஸ்ட். காசா? மச்சான் நீ காசு குடுறா. நாளைக்கு விருண்டா. டேய் என்கிட்ட கம்மியாக தான்டா இருக்கு. நான் அவளை எடுத்து வந்துடா இன்னைக்கு. டேய் எங்கடா போனீங்க? அட பாவீங்களா, நான் சும்மா தானடா இருந்தேன். இப்போ வர கையெல்லாம் வர நடுங்குதுடா. டேய் நடுங்குமே, நடுங்குனா தானடா ஏன் ஞாபகம் வரும் உங்களுக்கு? மேட்ச்னா தான் டோட்டலாக மறந்துட்டு போயிருவீங்களே. அண்ணா சாரிண்ணா. டேய் கேட்டுக்கங்கடா, அண்ணன் தாண்டா இனிமேல் நம்ம டீம் ஓப்பனரு. சீ புடிக்கிற கையாடா இது. ஓப்பனிங் பேட் புடிக்கிற கைடா. சார் பாக்கிறதுக்கு சைடுல சச்சின் மாதிரி இருக்கு. டேய் இருப்பேன். இங்க பாரு, என்னைக்கு உங்க டீமுக்கு நான் ஓப்பனரா இறங்கி உங்க டீம் வின் பண்ணதோ அன்னைக்கு தரேன் ட்ரீட். தெரியுதா? போங்கடா. சுமாரு அண்ணா ஏன்னா இவட்ட போட்டு கெஞ்சிட்டு இருக்கீங்க. ஏதாவது டீமோட சேர்ந்து பெட் மேட்ச் போடுறது. அர்ணால் வாங்க. என் ஃபீலிங்ஸை பிடிச்சிட்ட ஒரே ஆள் நீ தான்டா. என்னடா கிரவுண்டு ஜிலோன்னு இருக்குது. எவனையும் காணோம். மனோர் அண்ணன் கடை மாதிரியே காலியா இருக்குது. கார்த்தி அல்ஃபோன்சா கிரவுண்ட் போலாம்டா. மச்சான் பீச்சு கூட என்ன மச்சி இது? இந்த காலத்து பசங்க என்ன உசார் பத்தியா? ஸ்கூலுக்கு கட்டடிச்சு தெரியக்கூடாது சட்டை கைட்டு வச்சாடுறானுங்க. இதெல்லாம் நமக்கே மச்சான் தோணல. நம்ம அந்த சைடு போறது தானடா தெரியறதுக்கு.
உனக்கே பார்த்துருக்கேன் நான். என்ன எங்க நான் பார்த்துருப்பீங்க, என்னெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்க சட்டை கொடுங்க நீங்க. ராஜு, டாக்டர் ராஜ் சுந்தரம் பையன் தானே நீ? உங்களுக்கு எப்படி தெரியும்ண்ணா? கட்டஸ்ட் கிரிக்கெட்டா? நீ போடு மச்சான். ஏய் ஏய் கசோட. ஏய் இந்த வசதி தற்பொழுது துண்டிக்கப்பட்டுள்ளது. The outgoing facility in your phone has been barred. Please call our customer care. டாக்டர் பிஸியா மச்சான்? அப்பயே நினச்சேன் டாக்டர் பிஸியாக தான் இருப்பாரு. விட்டுலான்றியா? படிக்கிற பசங்க வாழ்க்கை வீணாகிடக்கூடாது மச்சான். இந்தியாவோட ஃபியூச்சர் இவங்க தான். நீ ஃபோன் எப்பரா விடுறது? கட்டடிச்சு கிரி விளையாடுறானுங்க, சும்மா சொல்றானுங்க. நான் என்ன கட் அடிச்சுட்டு போலாம், நான் படுத்துக்கா போனோம். கிரிக்கெட் தானே நான் ஆடிட்டு இருக்கேன். டேய் ரொம்ப பேசுற. நீ ஃபோன் தெரியாம சொல்றேன். இனிமேல் நான் சொல்லலாம். ப்ளீஸ் நானா, வேணாம் ப்ளீஸ் நானா. வேணாம். சரி, பெட் மேட்ச் ஆடலாம் வரியா? உங்க கூட விளையாடுறது. எங்க கூட ஆடக்கூடாதா? சின்ன பசங்க நான் ஆட முடியும். ஏய் நான் ஒன்றும் லெஃப்டில் ஆடுறேன்டா. நாங்களாம் சும்மா ஜாலியாக ஆட தானே வந்திருக்கோம். ஒன்றும் இல்லைடா, ஆடலாம். சரி, பெட் மேட்ச் எவ்வளோனா இருக்கும்? டேய் உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு அதை வச்சு ஆடுங்கடா. போங்கடா. சரி வாடா. அசிங்கமாக இருக்குது, இவனுக்குலாம் ஆட வேண்டியது இருக்கு. 600 ரூபாய் தானே இருக்கு. பரவாயில்லையாண்ணா? அவ்வளோதான் இருந்ததுண்ணா. 600 ரூபாய் தான் இருக்கா? பரவாயில்லடா, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம். நீ போ. என்னங்க டாஸ்? ஏய் டாஸ் போடா. டாஸ் போட்டு வந்தா டெய்ல்ஸ். என்ன நீங்க பேட்டிங் ஆடுங்க. ராஜாடா நீ. தேங்க்ஸ். மச்சான் பேட்டிங்டா. வா. ஓகே ஃபைன். அப்புறம் ஸ்லிப் ஒன்று தான் இருக்கு, பரவாயில்லையா? இல்ல எனக்கு 2 ஸ்லிப் தேவை. கண்டிப்பா வேணுமா? வேணும். ராஜா, ஏய் நீ செகண்ட் ஸ்லிப்பா, சீக்கிரம் வா. வா. தம்பி எனக்கு ஸ்கொயர்ல வந்து டீப்பா இருக்க, கொஞ்சம் ஷார்ட்டா வேணும். டேய் அப்படியா? செல்லம். ஏய் நீ இன்னும் கொஞ்சம் கிட்ட வா. ஏய் ஆ வா வந்து பால போடு. அது ஒரு நிமிஷம் நானா. போடா வாடா. ஏய் நீ இன்னும் 2 ஸ்டெப்ஸ் வா. ஓகே ஃபைன். பின்னாடியே 4 ஃபீல்டர்ஸ்டா. ஏய் என்ன பண்ற? ஃபீல்டிங். பேட் கீட்டு போட போது பின்னாடி போடா. நீங்க ஆடுங்கண்ணா, எல்லாம் எங்களுக்கு தெரியும். போடுறா. சின்ன பசங்க மேட்ச் ஆடுறது ஆர்வ கலராக இருக்கணும். போறா. லெக் சைடில் போடாதரா, ஆஃப் சைட்லேயே மெயின்டைன் பண்ணு. அடிக்கிறாங்கன்னு தெரியுதுல்ல மச்சி. 32 ரன் தான்டா அடிச்சிருக்கோம். பாத்துரா ப்ளீஸ்டா பார்த்து. அவன் எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா. ஐயோ வேற வழி தெரியலடா, கையில் காசு இல்லை. அதனால தான் முடியலடா.